இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் எல்லையில் நிற்கின்றனர். மோசே அவர்கள் உடன் அந்த தேசத்திற்குள் செல்லமாட்டார் என்பதை அறிவார். ஆகையால் அவர் ஒரு அன்பான தந்தையைப் போல கடைசி அறிவுரைகளை வழங்குகிறார். அவர் கட்டளைகளை மட்டும் தரவில்லை, காரணங்களையும் கூறுகிறார். அவர் அவர்களுக்கு கர்த்தர் யார் என்பதை நினைவுபடுத்துகிறார். கர்த்தர் விசுவாசமுள்ளவர், வல்லமைமிக்கவர், இரக்கமுள்ளவர், உடன்படிக்கையை காக்கும் தேவன். உபாகமம் 7 முதல் 9 அதிகாரங்களில் மோசே எச்சரிக்கிறார், உண்மையான ஆபத்து வெளியில் இல்லை, அது உள்ளத்தில் உள்ளது. அந்த ஆபத்து மறத்தல். மக்கள் கர்த்தரை மறந்துவிட்டால் தங்களை நம்ப ஆரம்பிப்பார்கள். கட்டளைகளுக்கு காரணம் கூற ஆரம்பிப்பார்கள். பரிசுத்தமானவற்றையும் உலகியலானவற்றையும் கலந்து விடுவார்கள். மோசே ஒரு முறையே கற்பிக்கிறார், கர்த்தர் செய்ததை நினை, அவருடனான உடன்படிக்கையை காக்க, ஆசீர்வாதங்களில் தாழ்மையாயிரு, விழுந்தால் உடனே மனந்திரும்பு. இது இன்று நமக்கான உடன்படிக்கை பாதை. நாம் கர்த்தரை நினைத்து, அவரை நம்பி, அவருக்கு கீழ்ப்படிந்தால் நாமே பாதுகாப்பில் இருப்போம். மோசே சொல்வது, நீங்கள் கானான் தேசத்திற்குள் செல்லும்போது பலமான நகரங்களையும் வேறு வழிபாட்டு முறைகளையும் காண்பீர்கள். கலந்து போங்கள் என்று அவர் சொல்லவில்லை. தனியே பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வலியுறுத்துகிறார். இது பிறரை வெறுப்பது குறித்து அல்ல, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பது குறித்து. விக்கிரக ஆராதனையுடன் இணையும் உறவுகள் மனதை மெதுவாகத் திருப்பும். சிறிய சமரசங்கள் பெரிய இழப்புகளாக மாறலாம். மோசே நினைவுபடுத்துகிறார், கர்த்தர் அவர்களைத் தேர்ந்தெடுத்தது அவர்கள் பெரியவர்கள் என்பதாலல்ல, அவர் அன்பினாலும் உடன்படிக்கையை காக்கும் விசுவாசத்தினாலும். இது நன்றியுணர்வையும் தாழ்மையையும் வளர்க்கும். இன்று விக்கிரகம் பல வடிவங்களில் வருகிறது. பணம், புகழ், இன்பம், அகம்பாவம். எது கர்த்தரை விட முதல் இடம் பெறுகிறதோ அது விக்கிரகம். எனவே கேளுங்கள், எது என் ஜெபத்தை குறைக்கிறது? எது மனந்திரும்புதலை தள்ளி வைக்கச் செய்கிறது? நாம் கர்த்தரை முதலில் தேர்ந்தெடுத்தால் அவர் நமக்கு முன்பாகச் சென்று நம்மை வலுப்படுத்துகிறார். உபாகமம் 7 உடன்படிக்கை அன்பு பற்றி கற்பிக்கிறது. கர்த்தரின் அன்பு உணர்ச்சியல்ல, அது விசுவாசமான அன்பு, செயலில் காணப்படும் அன்பு. அவர் வாக்குறுதிகளை மறக்கார். அதனால் பரிசுத்தம் மற்றவர்களை விட உயர்ந்தது அல்ல, தேவனுக்குரியது என்பதே. நம்பிக்கையை இரண்டாக பிரிக்க முடியாது. கர்த்தர் நீதிமானும் இரக்கமுள்ளவரும் ஆவார். விக்கிரகங்களை அகற்றும்படி கட்டளையிடுவது அழிவைத் தவிர்க்க, விக்கிரகம் சமாதானத்தையும் குடும்ப ஒன்றிப்பையும் ஆன்மீக சக்தியையும் கவர்கிறது. ஆனால் கர்த்தரின் உடன்படிக்கையில் இரக்கம் உள்ளது. இரக்கம் சத்தியத்தை அழிப்பதில்லை, திரும்ப வர ஒரு வழியைத் தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் மனந்திரும்புதலை சாத்தியமாக்குகிறது. மனந்திரும்புதல் தண்டனை அல்ல, மீட்பு. கர்த்தர் நம்மை முழுமையாக்கி விட்ட பின் உதவமாட்டார், நாம் அவரை நோக்கித் திரும்பினால் உடனே உதவுவார். உடன்படிக்கையை காக்கும்போது நாம் தேவனின் அன்புக்குள் தங்குகிறோம். மோசே தெளிவான முடிவுகளை எடு என்று சொல்கிறார். ஆன்மீக விஷத்தை வீட்டில் வைத்திருக்காதே. ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் கர்த்தரிடமிருந்து உன் இதயத்தை விலக்கினால் அதனுடன் சமரசம் செய்யாதே, அகற்று. இன்று விக்கிரகம் பல வடிவங்களில் இருக்கலாம். பணம், இன்பம், கவனம், அகம்பாவம். நல்ல விஷயங்கள் கூட முதல் இடத்தை பிடித்தால் விக்கிரகமாக மாறலாம். உடன்படிக்கை வாழ்க்கை எளிய பழக்கங்களில் வளர்க்கிறது. ஜெபம், வேதாகம வாசிப்பு, கர்த்தரின் நாள், பரிசுத்த திருச்சாபம், வீட்டில் கிறிஸ்துவை பற்றி பேசுதல். பரிசுத்த ஆவி எச்சரிக்கும் போது தாமதிக்காதே. பிறகு என்று சொல்லாதே. உடனே மறந்திரும்பு. ஒப்புக்குள். மன்னிப்பைக் கேள். மாற்றம் செய். தேவையானால் உதவி நாடு. மனந்திரும்புதல் பலவீனம் அல்ல, உடன்படிக்கை வலிமை. நாம் சிறியவர்களாக உணரலாம், ஆனால் கர்த்தர் சிறியவர் அல்ல, அவர் வீட்டையும் இதயத்தையும் பரிசுத்தமாக மாற்ற வல்லவர். உபாகமம் 8 அதிகாரம் பாலைவன ஆண்டுகளை பாடசாலை என்று கூறுகிறது. கர்த்தர் அவர்களை நடத்தினார், சில நேரங்களில் பசியை அனுமதித்து பின்னர் மன்னாவை கொடுத்தார். இதயம் வெளிப்பட்டு உருவாகுமாறு சோதித்தார். பாலைவனம் சார்ந்து வாழ கற்றுக் கொடுத்தது. அது வசதியான இடமல்ல,
ஆனால் கர்த்தர் காத்தார். இப்போது வளமான தேசத்திற்குள் செல்லும்போது புதிய ஆபத்து வருகிறது. நிறைவு. நிறைவு மரப்பையும் அகம்பாவத்தையும் உண்டாக்கும். சிரமத்தில் ஜெபம் அதிகம், சுலபத்தில் மனம் தளரும். ஆகவே மோசே நினைவில் கொள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். இன்றும் நமக்கு பாலைவன காலங்கள் உண்டு. நிதி அழுத்தம், நோய், தனிமை, மனந்திரும்புதலின் வேதனை. பாலைவனம் தேவன் உன்னை விட்டார் என்பதல்ல, அவர் உன்னை ஆசீர்வாதங்களில் தாழ்மையுடன் நடக்க கற்றுக் கொடுக்கிறார் என்பதே. மோசே சொல்கிறார், என் சக்தியால் இதை பெற்றேன் என்று இதயத்தில் சொல்லாதே. செல்வம் பெற சக்தி தருபவர் கர்த்தர். நாம் உழைப்போம், ஆனால் சுவாசமும் வாய்ப்பும் பாதுகாப்பும் தேவனிடமிருந்து. நன்றியுணர்வு பாதுகாப்பு. அது இதயத்தை மென்மையாக்கும், மனந்திரும்பத் தயார் ஆக்கும். அகம்பாவம் கடினமாக்கும், மற்றவர்களை இழிவுபடுத்தும், இரக்கத்தை மறக்கச் செய்கிறது. இது உடன்படிக்கையோடு இணைந்துள்ளது. கர்த்தரை நினைத்தால் கட்டளைகள் மதிப்பாகும், கர்த்தரை மறந்தால் விக்கிரகம் வருமாறு கதவு திறக்கும். திருச்சாபம் வாரந்தோறும் நினைவில் கொள்யூட், வேதாகமம் தினமும் நினைவில் கொள்யூட், ஜெபம் எப்போதும் நினைவில் கொள்யூட். எளிய கேள்விகள் கேளுங்கள். நல்ல காலத்திலும் நான் ஜெபிக்கிறேனா? யாரும் பார்க்காத போதும் உடன்படிக்கையை காக்கிறேனா? நேர்மையாக மனந்திரும்புகிறோனா? கர்த்தர் ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, காக்கவும் விரும்புகிறார். அதனால் மூலத்தை நினைத்து மகிமையை அவருக்கே கொடுங்கள். மோசே எச்சரிக்கையை தாண்டி தீர்வை தருகிறார். நினைவில் கொள் என்ற பயிற்சி. முதலில் தேவன் செய்ததை எழுதி பதிவு செய். ஜெபத்திற்கு கிடைத்த பதில்களைச் சேமி. அடுத்த சோதனையில் அது சாட்சியாக இருக்கும். இரண்டாவது, வெளிப்படையாக நன்றி சொல். மூன்றாவது, தாராளமாக கொடு. வளம் சுயநலத்தை வளர்த்தால் ஆபத்து, அன்பை வளர்த்தால் பரிசுத்தம். நான்காவது, வளமான காலத்திலும் சேவை செய். ஐந்தாவது, கற்றுக்கொள்ளும் மனத்தை காப்பாற்று. பரிசுத்த ஆவி திருத்தும்போது கோபப்படாதே, அது இரக்கம். நாம் எதை ஆராதிக்கிறோமோ அதுபோல ஆகிறோம். பணத்தை ஆராதித்தால் கவலை, கவனத்தை ஆராதித்தால் நிலையில்லாத மனம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தால் நாம் நிலையானவர்களாகவும் தூயவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் ஆகிறோம். இன்று ஒரு நினைவில் கொள் பழக்கத்தை தேர்ந்தெடுத்து ஒரு வாரம், பிறகு ஒரு மாதம் தொடருங்கள். இதயம் மாறும். உபாகமம் 9 அதிகாரம் ஒரு மறைமுக பொய்யை வெட்டி நீக்குகிறது. என் நீதியின் காரணமாக தேவன் இதைத் தருகிறார் என்று சொல்லாதே. மோசே கடந்த கால புலம்பல்கள், சந்தேகங்கள், கீழ்ப்படியாமையை நினைவுபடுத்துகிறார். அவமானப்படுத்த அல்ல, அகம்பாவத்திலிருந்து காப்பாற்ற. அகம்பாவம் வரலாற்றை மாற்றுகிறது. இரக்கத்தை மறக்கச் செய்கிறது. பரிகாரத்தை மறக்கச் செய்கிறது. ஆசீர்வாதம் தேவனின் விசுவாசத்தின் சான்று, மனித மேன்மையின் சான்றல்ல. இன்றும் வெற்றி வந்தால் நான் செய்தேன் என்று நினைக்கலாம். மோசே கற்றுக் கொடுப்பது, கர்த்தரே முன் செல்கிறார். ஷூட் பாதுகாப்பான மனப்பாங்கு. கர்த்தாவே, நான் உம்மை தேவைப்படுகிறேன். நான் கீழ்ப்படிவேன். நான் உடனே மனந்திரும்புவேன். உம்முடைய மகிமையை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இந்த தாழ்மை ஆசீர்வாதங்களில் நம்மை காக்கும். மோசே போர்க்காலை சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். இது கடுமையான பாவம். ஆனால் அவர் அவர்களுக்காக நோன்பிருந்து ஜெபித்தார். அவர் நடுவில் நின்றார். இது இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. கிறிஸ்து நம் மத்தியஸ்தர். அவர் பரிகாரம் செய்து நம்மை மீட்கிறார். இந்த கோட்பாடு 2 உண்மைகளை ஒன்றாக பிடிக்கச் சொல்கிறது. பாவம் உண்மை, மனந்திரும்புதல் கட்டளை. ஆனால் மன்னிப்பும் உண்மை, உடன்படிக்கை இரக்கமும் உண்மை. தேவன் திரும்ப வரும் ஒருவரை சுத்திகரிக்க விரும்புகிறார். நாம் பிறருக்காகவும் ஜெபிக்கலாம். பாவத்தை அழகுபடுத்தாமல், அன்பை நிறுத்தாமல், மனந்திரும்புதலை அழைக்கலாம். நீ உன் கடந்த காலத்தால் முடிவடையவில்லை. கிறிஸ்துவின் பரிகாரம் சக்தி. மறைக்காதே, தாமதிக்காதே, கர்த்தரிடம் திரும்பு. மோசே இறுதியாகச் சொல்வது, தாழ்மையாயிருங்கள். தாழ்மை என்பது உடன்படிக்கையின் மனநிலை. தேவன் யார், நாம் யார் என்பதை உண்மையாக அறிதல். தேவன் பரிசுத்தர், அவர் கொடுப்பவர்,
அவர் இரட்சிப்பவர், நான் அவரே தேவைப்படுகிறேன். தாழ்மை எப்படி தங்கியிருக்கும்? ஜெபம், வேதாகமம், கர்த்தரின் நாள், பரிசுத்த திருச்சாபம், இவை தாழ்மையின் பழக்கங்கள். பாவம் செய்தால் பெயரை மாற்றாதே, ஒப்புக்கொள், திரும்பு, தேவையானால் உதவி நாடு. நான் மற்றவர்களை விட நல்லவன் என்ற கதை விஷம். ஆசீர்வாதங்களை வெளியே திருப்பு. உனக்கு அதிகம் கொடுத்தால் நீ அதிகம் சேவை செய். அமைதியாக சேவை செய்வது அகம்பாவத்தை கொல்லும். உபாகமம் 7:9 நமக்கு அழைப்பு. பரிசுத்தமாக இரு, கர்த்தரை நினை, தாழ்மையாய் இரு, உடனே மனந்திரும்பு, இயேசு கிறிஸ்துவை நம்பு. கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தங்களில் நடத்துவார், நம் இதயத்தையும் காக்குவார்.